ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, கலங்கிய கண்களோடும் கனத்த மனதோடும் காத்து கொண்டிருக்கின்றாய். எப்போதுதான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் என் முகத்தை பார்த்து ஆயிரம் கேள்விகளை உன்னுடைய மனதிற்குள் கேட்டுக் கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கேள்விக்கான பதிலை நான் சொல்ல தயாராகி விட்டேன். நீதான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அப்பா என்னுடைய பிரார்த்தனையை கண்டுகொள்ளவில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே மகளே. உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய ஒவ்வொரு அசைவுகளையுமே கூட நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். தக்க சமயத்தில் உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயம் பதில் வரும். இனிமேல் அது உடனடியாகவே வரும். நீங்கள் பதிலை தருவதற்குள் காலங்கள் கடந்து விடுமே என்றெல்லாம் கவலைப்படாதே. காலம் கடந்து விடாதே. உனக்கான காலம் கை கூடிவிடும். அதற்கான சரியான பாதையில் தான் நீ சென்று கொண்டும் இருக்கின்றாய். என்னை நம்புகின்றவர்களையும் என்னிடம் தஞ்சம் என்று வந்தவர்களையும் நான் என்னுடைய உயிரை கொடுத்தும் காப்பாற்றுவேன். உன்னுடைய நம்பிக்கையாய் நான் இருக்கும்போது எதற்கும் அஞ்ச தேவையில்லை. வாழ்க்கையில் கவலைகள் நிரம்பி துவண்டுவிடும் தருணத்திலும் உன்னுடன் யாருமில்லையே என்று நினைத்து விடாதே. யார் இல்லாவிட்டாலும் உன்னை படைத்த இந்த அப்பா உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அவர் சொல்வதை, இவர் சொல்வதை, எவர் சொல்வதையும், உன்னுடைய மனம் சொல்வதையுமே கூட கேளாதே. உன்னுடைய மனசாட்சி சொல்வதை மட்டும் கேள். உனக்கு உண்மைகள் புரிய வரும். ஏனென்றால் அனுதினம் உன்னுடைய மனசாட்சியுடன் தான் நான் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடம் இருந்து எடுத்துக்கொள்வதை விட சிறந்ததை உனக்கு நான் தருவேன். நீ வேண்டிக் கொண்ட ஆசீர்வாதம் உன்னிடமே வரப்போகின்றது. நீ எங்கே போனாலும் உன்னை பாதுகாக்க உன்னோடு வருவது உன்னுடைய அப்பா என்று நீ நம்பினால் எனக்கு நன்றி கூறு. எவ்வளவு பெரிய பிரச்சனை என்றாலும் நான் நம்பும் என்னுடைய அப்பா என்னை காப்பார் என்ற நம்பிக்கையுடன் கடந்து சென்றுவிடு. பிறகு உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்றுவது என்னுடைய வேலை. உன்னுடைய மனம் குழப்பமடையும் போது தனிமையில் இருக்க பழகிக்கொள். உன்னுடைய மனதை யாரேனும் காயப்படுத்தினால் மௌனமாக இருக்க பழகிக்கொள். உன்னுடைய தனிமையும் மௌனமும் உனக்குள்ளே அபாரமான சக்தியை உண்டாக்கும். விதி என்று நீ எதையுமே விட்டு விடாதே. இந்த அப்பாவிடம் தொடர்ந்து வேண்டுதலை வைத்துக் கொண்டே இரு. சர்வ நிச்சயமாய் உனக்காக நான் அதை நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையோடு கேள், நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விஷயங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீயே நினைத்தாலும் நடக்கப் போவதை தடுக்க முடியாது என் செல்லமே. நீ நம்ப மறுத்தாலும் இதுதான் உண்மை. நித்தமும் நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் பெருமாளே, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்கவில்லையே என நீ யோசிக்கின்றாய். இப்பொழுது கூட இந்த பதிவை பார்த்தவுடனேயே என்ன நடக்கப் போகின்றதோ என்று மனதிற்குள் ஒரு பயம் உனக்கு வந்ததுதானே? எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை யோசனைகளையும் இப்படித்தானே நீ வரவைத்துக் கொள்கின்றாய். எதை பார்த்தாலும் எதை யோசித்தாலும் கூட எல்லாம் நன்மைக்குதான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நேர்மறையான வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளின் செல்லமே. எண்ணம் போல் வாழ்க்கை என்பது சாதாரண வார்த்தை கிடையாது. அதுதான் உன்னுடைய வாழ்வில், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான விஷயத்தை முடிவு செய்ய போகின்ற வார்த்தைகள். எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் பல விஷயங்களுக்காக நீ வாதாடிக்கொண்டே இருப்பதை முதலில் நிறுத்து. வாக்குவாதங்களை விட அன்போடும் பொறுமையோடும் பேசுகின்ற கலந்துரையாடல் தான் சிறந்தது என்பதை புரிந்து கொள். வாக்குவாதங்கள் எப்போதும் யார் சொல்வது சரி என்பதைத்தான் முடிவாக கொண்டிருக்கும். நீ அதில் பெருமைப்பட வேண்டாம் என்றெல்லமே. கலந்துரையாடல் மட்டும்தான் எது சரி என்பதை உனக்கு உணர்த்தும். அதனால் எப்போது பேசினாலும் அன்போடும் பொறுமையோடும் உன்னுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் நீ சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை அதன் மூலமாக அழகாய் மாறும். நீ நினைத்ததெல்லாம் தானாகவே நடக்கும் என்றெல்லமே.
இதை நீ சொல்லும்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவமாக ஒரு நாள் இதை உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய். எந்த விஷயத்தை உன்னுடைய குடும்பத்தில் மற்றவர்களிடம் எடுத்து சொல்ல நினைத்தாலும் அன்போடும் பொறுமையோடும் நீ எடுத்து சொன்னால் அவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து கொள்வார்கள். உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் அதுவாகவே வரவில்லை என்றெல்லாமே, நீதான் அதை இழுத்து வைத்துக் கொண்டுள்ளாய். அதனால்தான் இப்போது உன்னிடமிருந்து அதை விலக்கி வைப்பதற்கான வேலைகளை நான் செய்ய போகின்றேன். இனி நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகின்ற விஷயங்களையும் நடக்கப் போகின்ற நல்லதையும் யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. அப்படி யாரும் தடுக்கவும் நான் விட்டு விட மாட்டேன். இப்போதெல்லாம் நீ என்னை முழுதாய் நம்புகின்றாய், என்னை வணங்குகின்றாய் என்பதை நான் அறிவேன். அதனால் தான் உன்னுடனே இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இனி என்ன நடக்க வேண்டும், எது நடக்கக்கூடாது என்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நானே முடிவு செய்ய போகின்றேன். நிச்சயமாக நான் இதை செய்வேன் என்றெல்லாமே. நீ வேண்டுமானால் குறித்து வைத்துக்கொள். கூடிய விரைவில் நான் சொன்னபடியே எல்லா விஷயங்களும் நடக்கும். மற்றவர்களை விட நீ தெளிவான பிள்ளையாகவும் வாழ்க்கையில் வெற்றிகரமாக வாழக்கூடிய குழந்தையாகத்தான் மாறப்போகின்றாய். உண்மையில் நீ மற்றவர்களோடு சண்டை போடுவதாகவும் மற்றவர்கள் உனக்கு எதிராக பேசுவதாகவும் யோசிப்பதாகவும் நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கை போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு தான் இருக்கின்றது என்பதை நீ அறிவாயா? உன்னுடைய எண்ணங்கள் தான் உனக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு பக்கமாகவும் பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் உன்னை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றது. தெளிவான மனதோடு நிம்மதியான முடிவுகளை நியாயமாக நீ எடுக்க ஆரம்பித்து விட்டாலே எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும் என்றெல்லாமே. வயதாகிக் கொண்டே இருப்பவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் கிடையாது. எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்து வாழ்க்கையில் பல துன்பங்களையும் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கும் நீயும் ஒரு அனுபவசாலிதான். தொடர்ந்து உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் யோசித்துப்பார். இனி நீ யாரிடமும் ஏமாறவும் மாட்டாய், யாரும் உன்னை ஏமாற்றவும் நான் விட்டு விடமாட்டேன். எவ்வளவு பெரிய கூட்டமும் பல உறவுகளும் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ தனித்திரு, விழித்திரு, தனித்துவமாக இரு. உன்னுடைய சிந்தனையும் செயல்களும் எப்போதுமே தனித்துவமாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளின் செல்லமே. அமைதியாய் இருப்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என நினைத்து விடாதே. பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி. அந்த விதத்தில் நீ என் புத்திசாலியே பிள்ளையாக பேச்சை குறைத்துக் கொண்டு எதிரில் உள்ளவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இரு. நிறைய விஷயங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நீ ஒரு சில விஷயங்களை இழப்பதற்கும் தயாராக இரு என்றெல்லாமே. நீ இழக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உனக்கு தேவையில்லாத ஒன்றாகத்தான் இருக்கும் என்றெல்லாமே. ஆம், தேவையில்லாத ஆணவங்களையும் அதிகாரங்களையும் போட்டி பொறாமை குணங்களையும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களையும் உனக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களையும் உன்னிடமிருந்து நீ இழக்கும்படி நான் செய்ய போகின்றேன். நல்லது நடந்தால் அதற்காக பெருமைப்படு. நடக்கவில்லை என்றால் அதைவிட அதிகமாக நீ பெருமையோடு